இப்போ நம்ம தக்ஷிண ஆஃப்ரிக்கா மே காந்திஜி சம்மரி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 50 இருக்குது. 5th रोमन दक्षिण अफ्रीका में गांधी जी पाठ का सारांश लिखिए. 1893 में दक्षिण अफ्रीका के सेठ अब्दुल्ला के मुकदमे लड़ने के लिए गांधी जी को वहाँ बुलाया. அந்த 1893ல் தக்ஷிண ஆஃப்ரிக்காவில் சேட் அப்துல்லா அப்படிங்கிறவர் முக்கதமே அப்படின்னா ஒரு கேஸ்க்காக ஒரு லா விஷயமா வந்து காந்திஜியை வந்து இது பண்ணார். வஹா புலாயானா கால். ஜஹாஜ் சே காந்திஜி டர்பன் பहुंचे. ஜஹாஜ் அப்படின்னா ஷிப்பில் வந்து அவர் டர்பன் ரீச் ஆனார். டர்பன் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். गांधी ने पहले श्रेणी का टिकट लेकर विक्टोरिया के ट्रेन पकड़ी. गांधी கிட்ட வந்து पहले श्रेणी அப்படின்னா फर्स्ट क्लास टिकट வந்து गांधी வச்சிருந்தார். नेक्स्ट बीच में टीटी ने उन्होंने तीसरी श्रेणी के डिब्बे में जाने के लिए कहा. அதுக்கிடையில் வந்து இந்த டிடி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ட்ரெயினில் இருக்கக்கூடிய டிடி வந்து நீ ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கையில் வச்சுருக்க, நீ வந்து 3rd கிளாஸில் உட்காரு. தீஸ்ரீ சேனி அப்படின்னா 3rd கிளாஸ், டிப்பே அப்படின்னா கம்பார்ட்மெண்ட்டு. ஸோ நீ வந்து 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காருன்னு சொல்லி சொன்னார். इनकार करने में जबरदस्ती से उन्होंने पीटर मैरिसबर्ग स्टेशन पर उतार दिया गया. ஸோ அப்படி நீ ஒரு வேளை ரெஃப்யூஸ் பண்ணேன்னா, இன்கார் கர்னே அப்படின்னா ஒரு வேளை நீ வந்து ரெஃப்யூஸ் பண்ண அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணணும், பீட்டர் மேரிஸ்பர்க் ஸ்டேஷனில் வந்து இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டார். கட்கடாத்தி தண்ட் மே காந்திஜி ஸ்டேஷன் பர் வெயிட்டிங் ரூம் பர் பहुंचे. ஒரு சிவியரான ஒரு கோல்டில், சிவியரான ஒரு கிளைமேட், இதில் கோல்டு சமயத்தில் காந்திஜி என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்டேஷனில் வந்து வெயிட்டிங் ரூமில் ரீச் ஆனார், வெயிட்டிங் ரூம் போனார். அப்போ அந்த வெயிட்டிங் ரூமில் உன்ஹவுனே நிச்சய கியா கி பாரதியோं पर हो रहे इस अन्याय के खिलाफ संघर्ष करना चाहिए. ஸோ இப்படி வந்து நான் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சுருந்தாலும் என்ன வந்து ஒரு 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார சொல்லிட்டார் இல்லையா. ஸோ இதனால் வந்து அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு கடுமையான ஒரு கோல்டில் வந்து அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பீட்டர் மேரிஸ்பர்க் ஸ்டேஷனில் பாதியில் இறக்கி விட்டுட்டார். ஸோ இந்த ஒரு சிவியரான கோல்டு சமயத்தில் வந்து அவருக்கு வந்து வெயிட்டிங் ரூமில் வந்து அவர் ரீச் ஆனார். ஸோ அப்போ வந்து அவர் என்ன நிச்சயம் அப்படின்னா டிசைட் பண்ணார். அவர் என்ன டிசைட் பண்ணார் அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு நடக்கக்கூடிய அநியாயம், அதாவது மறுபடியும் சொல்கிறேன், உன்ஹவுனே நிச்சய கியாக்கி பாரதியோं पर हो रहे इस अन्याय के खिलाफ संघर्ष करना चाहिए. ஸோ இந்த இந்தியன்ஸுக்கு வந்து எதிராக நடக்கிற இந்த அநியாயத்தை, கிலாஃப் அப்படின்னா அகெயின்ஸ்ட், ஸோ பாரதிய அப்படின்னா இந்தியன்ஸ், ஸோ இந்தியன்ஸ் பாரதியங்கன்னா இந்தியன்ஸ், ஸோ இந்தியன்ஸுக்கு நடக்கக்கூடிய இந்த அநியாயத்தை சந்தர்ஷ் கர்னா சாயே, ஒரு கமிட்டி மாதிரி வச்சு நம்ம வந்து இது பண்ணணும், அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. इसी घटना ने सत्याग्रह का जन्म दिया तथा गांधी जी को மகாத்மா பனாயா. ஸோ இந்த கட்னா அப்படின்னா இன்சிடெண்ட். ஸோ இந்த இன்சிடெண்ட்னால காந்திஜி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா சத்தியாகிரக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணார். அது மட்டும் இல்லை, காந்திஜி வந்து மகாத்மா பனாயா, காந்திஜி வந்து மகாத்மாவாக ஆனார். நெக்ஸ்ட், दक्षिण अफ्रीका में गांधी जी ने अंग्रेजी साम्राज्य में अपने देशवासियों के सम्मान के लिए सन 1893 से 1914 तक लड़ते रहे. ஸோ தக்ஷிண ஆஃப்ரிக்கா காந்திஜி, ஸோ தக்ஷிண ஆஃப்ரிக்கானா சவுத் ஆஃப்ரிக்காவில் காந்திஜி, தக்ஷின்னா சவுத் ஆஃப்ரிக்கானா ஆஃப்ரிக்கா தான். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் காந்திஜி வந்து अंग्रेजी साम्राज्य அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் கிங்டம் வந்து अपने देशवासियों के सम्मान के लिए அந்த பிரிட்டிஷ் பீப்புளெலாம் வந்து இந்த இந்தியன் அந்த நாட்டு மக்களுக்கு வந்து இந்த தேசவாசியவங்கன்னா இந்த இந்தியன் மக்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 1893லேருந்து 1914 வரைக்கும் அவர் வந்து அங்கே ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தார். நெக்ஸ்ட் லடுத்தே ரஹே, அங்கே வந்து 1893லேருந்து 1914 வரைக்கும் அவர் ஸ்டே பண்ணார். सन 1950 को भारत लौटे.
1515 தான் அவர் வந்து இந்தியா திரும்பினார். தக்ஷின் ஆஃப்ரிக்கா மே காந்திஜி நே சத்தியாகிரக் அஸ்தக பிரயோக். ஸோ தக்ஷின் ஆஃப்ரிக்கா, அதாவது காந்திஜி ஃபைட் பண்ணார் அப்படின்னா அந்த வெப்பன் எடுத்து ஃபைட் பண்ணல, சத்தியாகிரக முறையில் தான் அவர் ஃபைட் பண்ணார். ஸோ கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஃபைட் பண்ணார். ஸோ காந்திஜி தக்ஷின் ஆஃப்ரிக்கா மே காந்திஜி நே சத்தியாகிரக அஸ்திர பிரயோக். ஸோ காந்திஜி வந்து எப்போவுமே சத்தியாகிரகில் வந்து சத்தியாகிரக அஸ்திர அப்படின்னா வெப்பன். ஸோ அந்த சத்தியாகிரகனா அந்த ஒருத்தரையும் தொல்லை பண்ணாமல் அந்த வழியில் வந்து அவர் வந்து அந்த வெப்பனை யூஸ் பண்ணி தான் அவர் வெற்றி அடைஞ்சார். ஸோ தக்ஷின் ஆஃப்ரிக்கா மாதிரி சொல்கிறேன், தக்ஷின் ஆஃப்ரிக்கா மே காந்திஜி நே சத்தியாகிரக அஸ்திர கா பிரயோக் கர்கே ஜீத் ஹாசில் கி. ஜீத்னா வெற்றி, ஹாசில் அப்படின்னா அடையிறது, அட்டைன் பண்ணுறது. ஸோ சத்தியாகிரக் அப்படிங்கிற அந்த வெப்பனை யூஸ் பண்ணி தான் அந்த வெற்றி அடைஞ்சார். உசி அஸ்திர கா பிரயோக் பாரத் கி சுதந்திரதா பிராந்த் கேலியே கி உன்ஹோனே கியா. அந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணி தான், பிரயோக் அப்படின்னா யூஸ், பிராந்த் கேலியே அந்த அஸ்திரத்தை வந்து யூஸ் பண்ணி, அந்த சத்தியாகிரக் அப்படிங்கிற அந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணி தான் காந்திஜி வந்து என்ன பண்ணார், சுதந்திரத்தா அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினார். ஸோ காந்திஜி வந்து மகாத்மா ஆனதுக்கும், அது மட்டும் இல்லை காந்திஜி வந்து சத்தியாகிரக இதை வந்து நடத்தினதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து, அதாவது எதிராக, அதாவது இந்தியன்ஸுக்கு எதிராகவும் அந்த, அதாவது காந்திஜி வந்து இந்தியன் இல்லையா. ஸோ அந்த டிடி வந்து பிரிட்டிஷ்காரன். ஸோ அவங்களுக்கு எதிராக வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கமிட்டி வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து போராட்டம் பண்ணி சத்தியாகிரக வழியில் வந்ததுனால தான் அவங்க மகாத்மா அப்படிங்கிற பட்டமே அவருக்கு கிடச்சிது. ஸோ காந்திஜிக்கு வந்து நமக்கு எதிராக நடக்குது அப்படிங்கிறவருக்காக தான் அந்த கமிட்டி வந்து வச்சார். அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சத்தியாகிரக வழியில் அவர் போராட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் 1915 அவர் இந்தியா திரும்பினார். அப்போ வந்து சத்தியாகிரகம் அப்படிங்கிற வெப்பன் யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வெற்றி அடைஞ்சார். இந்த வெற்றியை வந்ததுக்கப்புறம் சத்தியாகிரகம் அந்த முறை தான் அவர் பின்பற்றினார். எதுக்கு, சுதந்திரம் வாங்கிறதுக்கு அவர் பின்பற்றினார். அவ்வளோதான். நெக்ஸ்ட், உசி அஸ்திர கா பிரயோக் பாரத் கி சுதந்திரதா பிராந்தி கேலியே உன்ஹோனே கியா. இந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணி தான் காந்திஜி வந்து சுதந்திரம் அடைஞ்சார், இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. ஓகே கண்ணா, தேங்க்யூ.